வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார் ஷெட்டில் முத்து அப்செட்டாக உட்காந்துருக்க ரீசன் கேட்குற செல்வத்துக்கிட்ட சீதா அருண் லவ் பண்ணுறத பற்றி சொல்கிறாரு முத்து. பரவாயில்லடா, அருண் கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு, பெஸ்ட்டு தானே அப்படின்னு செல்வம் சொல்ல, எது இருந்து என்னடா பண்ணுறது, ஒரு மனுஷனுக்கு கேரக்டர் முக்கியம்டா, நல்ல மனுஷனாக இருக்கணும்டா, அவனுக்கு நல்ல மனசு கிடையாதுடா, போலீஸ் வேலையில் இருக்கணும் அப்பாவிங்க கிட்ட திமிர காட்டுறான் பாத்தியா, சரி கிடையாதுடா இவனே. அந்த ஆளு ஒரு வார்த்தை இருக்கு, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஐயோ அன்னைக்கு பலக்குரல் கூட சொல்லுச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. டக்குன்னு ஞாபகம் வந்தவரா, சாடிஸ்ட் அதுதான்டா அந்த ஆளு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அப்படிலாம் இருக்காதுடாங்கிறாரு செல்வம். டேய் அப்படிதான்டா, அந்த ஆள் சட்டையை நான் பிடிச்சேன்னு இன்னைக்கு வரலும் கரை வச்சு பழி வாங்கிட்டு இருக்கான், என்ன ஆனாலும் அந்த ஆளுக்கு சீதாவை கட்டி வைக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ இப்படி யோசிச்சு பாரு, இப்ப உன் பொண்டாட்டி வீட்டில் நீ தான் பெரிய மாப்பிள்ள, அவங்க அப்பா ஸ்தானத்துல நீ தான் இருக்க, கல்யாணத்தை நீ தான் எடுத்து நடத்தணும், செலவெல்லாம் உன் தலையில தான் விழும், அதனால ஒரு ஐடியா நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு செல்வம் சொல்ல, என்ன ஐடியாங்கிறாரு முத்து. நீ இப்படியே கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலேயே இரு, அவங்களும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, உனக்கு செலவு மிச்சம்டான்னு செல்வம் சொல்ல, பயங்கர கடுப்பாகிற முத்து அவரோட கையை பிடிச்சு முறுக்குறாரு. டேய் கையை விடுறா கையை விடுறா அப்படின்னு செல்வம் கத்த, என்னடா திமிரான்னு முத்து கேட்க, டேய் விளையாட்டுக்கு சொன்னேன் கையை விடுறாங்கிறாரு, அப்புறம் தான் கையை விடுறாரு முத்து. ஏன்டா நீ வேற இப்படி பண்றேன்னு செல்வம் சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஏய் நான் அவனை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஐடியா கொடுக்குறான் ஐடியா அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்கார்றாரு முத்து. டேய் பாத்தீங்களாடா அப்படின்னு செல்வம் சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு செல்வம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. கடுப்பாகிற முத்து, டேய் சிரிக்காதீங்கடா, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது, டேய் அந்த ஆளெல்லாம் கட்டிக்கிட்டா பாவம் சீதாவோட வாழ்க்கை வீணா போயிரும்டா, நல்ல பொண்ணுடா அது, அப்பா இல்லாத பொண்ணு, நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கு தெரியுமா, எப்படியா பொண்ணு விட முடியுமா, எனக்கும் அவ தங்கச்சி மாதிரிதான்டா, நல்ல வாழ்க்கையா பார்த்து அமைச்சு கொடுக்க வேண்டாம், இவனெல்லாம் கட்டி வச்சா அவ வாழ்க்கை நரகமாயிடும்டா அப்படின்னு அவரோட அங்கிலேயே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா சீதா லவ் பண்றாள்னு செல்வம் சொல்ல, அவ சின்ன பொண்ணுடா, இவன் ஏதேதோ பேசி அவளை மயக்கி வச்சிருக்கான், அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம், செல்வம் லவ் பண்றப்ப லவ்வை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிஜமான முகம்லாம் வெளியில வரும், அந்த ஆளை கட்டி வச்சா வாழ்க்கை முழுக்க சீதா தாண்டா கஷ்டப்படுவா, பாவண்டா என் அத்தை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கால் வலிக்க நின்று பூ கட்டி பசங்களை ஆளாக்கி இருக்காங்க, நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாதாண்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, இப்ப மீனாவை வந்து எனக்கு கட்டி கொடுத்தாங்க, எங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் மீனாவை நல்லா பாத்துக்கிறேன், அவ என்ன நல்லா பாத்துக்கிறதுனால அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாதாண்டா அத்தை நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு முத்து கண்கலங்க சொல்ல, சரி இப்ப நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கங்கிறாரு செல்வம். எங்க அப்பா சொல்லியிருக்கிறாருடா முத்து, நீதான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமேன்னு, அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு, ஒரு தங்கமான மாப்பிள்ளைய பார்த்து சீதாவுக்கு நான் கட்டி வைக்கிறேன், ஆனா அந்த அருணுக்கு மட்டும் கட்டி கொடுக்கவே கூடாதுடா, அவங்கிட்ட சீதாவையும் மாட்ட விடக்கூடாது, அவ வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சீரியஸா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு முத்து. கொஞ்ச நேரம் கழிச்சு அருண் ஒரு ரோட்டு வழியா அவரோட 2 வீலர்ல வர்றாரு. அவரு டர்ன் திரும்பி அந்த ரோட்ல வந்துகிட்டு இருக்க அவருக்கு நேர் எதிரில் கரெக்டா முத்துவோட கார் வந்து நிக்குது. ஹாரன் அடிச்சு தானே வர்றேன், நின்னு வர தெரியாது அப்படின்னு அருண் கேட்க, ஏன் கார் வர்றத பார்த்து நீ நின்னுட்டு வர வேண்டியதானேங்கிறாரு முத்து. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி போன்னு முத்து சொல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், நீ பின்னாடி போங்கிறாரு அருண். இது என்ன பேங்கா, முதல்ல வந்தவன் தான் டோக்கன் வாங்கிட்டு போகணும்னு சொல்றதுக்கு, என்னாலெல்லாம் திரும்ப முடியாது, நீ பின்னாடி போங்கிறாரு முத்து. என்னாலையும் திரும்பி போக முடியாது, நீ ரிவர்ஸ்ல போ அப்படிங்கிற அருண் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நின்னுடுறாரு. முத்துவும் ஸ்டேரிங்ல இருந்து கையெடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்துடுறாரு. அப்போ முத்துவோட காருக்கு பின்னாடி நிறைய 2 வீலர்ஸ் வருது, எல்லாரும் ஹாரன் அடிக்கிறாங்க. ஏன்பா வண்டி எடுப்பான்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்க, நேரமாவது என்ன வண்டி இங்கே நிறுத்திருக்கீங்க எடுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க போலீஸ், டிராஃபிக் ஆகுது, நான் வண்டி எடுத்தாதான் இவங்கெல்லாம் போக முடியும், என் ரோட்டு கொஞ்சம் டேஞ்சரானது, எதிரில் வராதிங்க பின்னாடி போங்கிறாரு முத்து. எடுத்து வச்ச காலை பின்னாடி எடுத்து வைக்கிற வழக்கம் எனக்கு இல்ல, நீ ரிவர்ஸ்ல போ நிக்கிறாரு அருண். ஏன்பா வழியை மறிச்சிட்டு இருந்தா எப்படிப்பா, நாங்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு ஒரு 2 வீலர்காரர் கேட்க, அதை எதிரில் பைக்ல நிக்கிறவர்கிட்ட சொல்லுங்கப்பா, அவர் தான் பின்னாடி போகணும்,
மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நீ பின்னாடி போங்கிறாரு அருண். என்னால முடியாது, நீ போன்னு முத்து சொல்ல, ஏய் எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ற, வண்டி எடுக்கிறியா இல்லையாங்கிறாரு அருண் மிரட்டலா. எடுக்கலன்னா என்ன பண்ணுவ, மறுபடியும் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவியா, பண்ணிக்க, என் கார் 1 இன்ச்சு நகராது அப்படிங்கிற முத்து மறுபடியும் பிடிவாதமா உட்காந்துக்க. ஏப்பா வண்டி எடுங்கப்பா, வண்டி எடுப்பா, எவ்வளோ நேரம் ஆகுது, வண்டி எடுப்பா, நேரம் ஆகுதுன்னு பின்னாடி எல்லாம் கோரஸா கத்திக்கிட்டு முத்துவோட வண்டியை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரே கசகசப்பா இருக்கு. ஆனா 2 பேரும் அசையாம நிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோக்காரரை முன்னாடி என்னங்கன்னு கேட்க, என்னன்னு தெரிலப்பா, ஒரு வண்டி நிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே டிராஃபிக்கா இருக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்றாரு. என்னாச்சு நான் கேட்டுக்கிட்டே சீதா இறங்கி பார்க்க, ஏதோ சண்டைமா அப்படின்னு சொல்ல சீதா கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறாங்க. எல்லாரும் ஏன்பா வண்டி எடுப்பா, நேரம் ஆகுதுல, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, சொன்னா கேளுப்பா, நேரம் ஆகுதுப்பா அப்படின்னு எல்லாருமே கையை நீட்டி ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சீதா கொஞ்சம் நகருங்கன்னு விலக்கிக்கிட்டு முன்னாடி வர எதிரில் நிக்கிற அருண் சீதாவை பார்த்துடுறாரு. அவங்க கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் பின்னாடி போங்களே அப்படின்னு சைகை காட்ட, சார் நீங்களாவது பின்னாடி போங்க சார், போங்க சார் அப்படின்னு மற்றவங்களும் சொல்ல, போங்க ப்ளீஸ் அப்படின்னு சீதாவும் ஜாட காட்ட அருண் அப்படியே ரிவர்ஸ்ல போறாரு. மற்றவங்களாம் வண்டி எடுப்பா, வண்டி எடுப்பான்னு இப்போ முத்துக்கிட்ட சொல்ல, முத்து கழுத்தை வெளியே நீட்டி பார்க்குறவர் சீதாவை பார்த்துட்டு, சீதா வா 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 முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அருண் ரிவர்ஸ் போய் ஒரு ஓரமா நிறுத்திக்கிறாரு. முன்னாடி வந்த சீதா அருணை பார்த்துக்கிட்டே இருக்க. அருண் சீதாவை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி வந்த முத்து சீதா அப்படின்னு கூப்பிட சீதா பக்கத்துல வர்றாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கன்னு கேட்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல, நடந்ததை பாத்தியா, வழியே விடமாட்டேன்னு சொல்லி நின்னுகிட்டு இருந்தான், அவ்வளவு திமிரு, நானும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நின்னுட்டேன், வேற வழி இல்லாம நகர்ந்துட்டான் பாத்தீல அப்படின்னு முத்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. அருண் கொஞ்சம் கோபமா இருக்க. சீதா சங்கடமா நிக்கிறாங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நாம எடுத்த முடிவை விட்டு கொடுக்காம இருந்தோன்னு வையி, அவன் பாட்டுக்கு தானா விலகி போயிடுவான் அப்படிங்கிற முத்து சீதா எங்கேயோ பார்த்துட்டு நிக்க. சொல்றது புரியுதுல்ல அப்படின்னு அருண் கிட்ட கேக்குற மாதிரி ஜாடியா சீதா கிட்ட கேக்குறாரு. புரியுது மாமா அப்படின்னு அந்த சத்தத்துல திடுக்கிட்டு போய் சீதா சொல்ல, இதுலயே பாத்துக்க அவன் எப்படிப்பட்டவன்னு, சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன், நான் இறக்கி விடுறேன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சீதா வந்த ஆட்டோ கிளியர் ஆகி வந்து நிக்குது. நான் ஆட்டோல தான் வந்திருக்கேன்னு சீதா சொல்ல, சரி தேவையில்லாம நின்று யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காம கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல, நான் போய்க்கிறேன் மாமா, உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்கிறாங்க சீதா. முதல்ல உன்னை ஆட்டோவில் ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து காட்டு கத்தலா கத்த சீதா பேசாம ஆட்டோல ஏறிடுறாங்க. ஆட்டோ கிளம்பிட முத்து அருணை முறைச்சிக்கிட்டு இருக்க. அட போடாங்கிற மாதிரி அருண் ஹெல்மெட் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அருண் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் முத்து வண்டியை எடுக்கிறாரு. வீட்டுல மீனா அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்ககிட்ட தானேம்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லணுங்கிறன்னு பூவை சுருட்டிக்கிட்டே கேக்குறாங்க. சீதா கல்யாணத்தை பத்தி தான் அப்படின்னு மீனா கேட்க, அதான் என் முடிவை சொல்லிட்டேன் இல்ல மீனா, இதுல ஏன் முடிவுன்னு எதுவும் இல்ல, மாப்பிள்ள தான் சொல்லணுங்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சீதாவை பத்தி நாம யோசிக்கணும்ல, அவ விரும்புறவருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா, நம்மளால பெரிய மண்டபத்துல எதுவும் பண்ண முடியலன்னாலும் இந்த கோவில்லையாவது சிம்பிளா கல்யாணத்தை நடத்தலாமா, சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல அப்படின்னு மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. சீதா ரூம்ல பாயில படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த ஆசை இல்லாமலா இருக்கு, சீதாவும் இப்ப முன்ன மாதிரி இல்ல, யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறா, தனியாவே உட்கார்ந்து இருக்கா, வேலைக்கு போறா வர்றா, வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கே அவளை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா தான் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இப்ப சீதா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா சீதாவுக்கு நல்ல வாழ்க்கையை நாம தாம அமைச்சு கொடுக்கணும், அதுலயும் அவ ஆசைப்பட்டவர் அவளுக்கு கிடைச்சா அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கும், சீதாவும் சந்தோஷமா இருப்பா, அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா அவர் சீதா கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வச்சிருப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல, அதுவும் எனக்கு தெரியும்டி, அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேனே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க உன்னைய கௌரவமா தானேம்மா நடத்தினாங்க, என் வீட்டுக்கு வந்தா என் மாமியார் என்ன பேச்சு பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, உன்னைய அவங்க சம்மந்தியாவே ஏத்துக்கிட்டதே இல்ல, சீதாவுக்கு மாமியாரும் நல்லபடியா அமைஞ்சிருக்காங்கம்மா, உன்னையும் அவங்க மரியாதையா நடத்துறாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் சரிதான் மீனா, ஆனா அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க, என்ன ஆனா, இங்க பாருமா, சில விஷயம் வாழ்க்கையில கடவுள் கொடுக்கும்போது நாம அதை ஏத்துக்கணும், அதை தவற விட்டுட்டா திரும்பவும் அது மாதிரி அமையாதுமா அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் புரியுது மீனா,
சீதா நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. ஆனா மாப்பிள்ள சம்மதிக்காம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அவர் மட்டும் சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நிமிஷமே சீதாவோட கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவேன்ல. ஏய், என் பிள்ளைங்க நல்லா வாழ்றத பார்க்கணும்னு தானே நானும் இருக்கேன். சத்யாவும் வேலைக்கு போயிடுவான். சீதாவுக்கு கல்யாணம் ஆன எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கணுமே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அதுவரெல்லாம் அமைதியா யோசிச்சுட்டு இருந்த மீனா, என்னம்மா நீ, அவரு ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நீ ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவரை பத்தியுமே மட்டுமே யோசிக்கிறாரே தவிர சீதாவை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிலாம் இல்லடி, சீதா மேலேயும் மாப்பிள்ளைக்கு அக்கறை இருக்குல்ல. சீதா விரும்புகிற பையன் நல்லவன் இல்லைன்னு மாப்பிள்ளை நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. படுத்து அழுதுட்டு இருந்த சீதா எழுந்து உட்காடுறாங்க. அதாம்மா பிரச்சனையே, அவங்களுக்குள்ள சண்டையாயிடுச்சுன்னு அவர் இந்த மாதிரி நினைக்கிறாரு. இவர் மட்டும் என்ன அந்த போலீஸ்காரர்கிட்ட வம்பிழுக்கலாமா இருந்தாரு. ஒரு நாள் அவர் வண்டியை பூட்டி வச்சு சஸ்பெண்ட் ஆகுற மாதிரி பண்ணிட்டாரு வீடியோ எடுத்து. மாத்தி மாத்தி இப்படி கோபத்தை காட்டிக்கிறாங்க. சீதா தாம்மா பாவம், இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவ தான் கஷ்டப்படுறா அப்படின்னு மீனா சொல்ல, மாப்பிள்ளைக்கு அந்த அருணை பிடிக்காம போயிடுச்சு, அதை தப்பு சொல்ல முடியாது. மாப்பிள்ளையோட காரை பிடிச்சி வச்சு லைசன்ஸை கொடுக்காம இருந்திருக்காரு, அதுவும் தப்பு தானேன்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மா. அம்மா அது தப்பு தான், இவர் கார்ல பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இங்க காரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாரு, அதுக்காக அவர் கெட்டவர்னு அர்த்தம் கிடையாது. இவர் ஒன்று பண்ணினா அவர் வீம்புக்கு இன்னொன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மீனா. ஆனா மாப்பிள்ளைக்கு இந்த குடும்பத்துக்கும் சீதாவுக்கும் எது நல்லதுன்னு தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அவர் ஒரு பிடிவாதத்துல இருக்காரு, நாமளும் அதுக்கு இறங்கி போயிட்டா அப்புறம் சீதா ஆசைப்படுற வாழ்க்கை கிடைக்காமலே போயிடுமா. சீதாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு யோசி, நீ நினைச்சா அது நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, கண்ணை தொடச்சிட்டு என்னவா இருக்குன்ற மாதிரி சீதா பாக்குறாங்க. நான் வேணான்னு சொல்லலையே மீனா, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நான் வேணான்னு சொல்லுவேனா? நீ உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. சீதாவுக்கு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போய் உனக்கு வாழ்க்கை இல்லாம போயிட போகுது. மாப்பிள்ளை கோவத்துல எப்ப என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. சத்யா விஷயத்திலேயே உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டு இருந்தது. இப்ப எல்லாம் சரியாகி நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப சீதாவுக்காக மாப்பிள்ளையோட கோவத்துக்கு ஆளாயிடாத மீனா, அப்புறம் ஓ வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா என்னம்மா பேசுற, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு பொண்ணு வாழ்க்கை சரியாகி இன்னொரு பொண்ணு வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும். மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு மீனா, அவரை மீறி என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது. நீயும் மாப்பிள்ளையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஒரு பாதகமும் வந்துடக்கூடாது. அதுதான் இப்பவும் நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு என்னதான் பதில் சொல்றதுன்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க. கண்ணில் வலியிற கண்ணீரை தொடச்சிட்டு சீதா நிமிர்ந்து உட்காடுறாங்க. பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ்க்கு பிள்ளைங்க வந்திருக்க. விஜயா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜதி சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. திடீர்னு ரதி தடுமாறி கீழே விழ போறாங்க. டக்குன்னு தீபன் வேகமா வந்து அவங்கள பிடிச்சி பார்த்து கையில என்னன்னு கேக்குறாரு. கையை பிடிச்சி பாக்குறவரு, கொஞ்சம் மெதுவா ஆட மாட்டியா, கால்ல ஏதாவதுன்னு கேட்க பார்வதி ஒரு அர்த்தத்தோட அவங்கள பாத்துட்டு இருக்க. விஜயா பக்கத்துல வர்றாங்க. இல்ல இல்ல கால்ல ஒன்னும் ஆகலன்னு ரதி சொல்லிட்டு இருக்க. ஏய் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல மாஸ்டர் கால் சடக்குன்னு திரும்பிருச்சு அதுதாங்கிறாரு தீபன். சடக்குன்னு திரும்பிருச்சா, அவ காலை பார்த்துதான் நீ ஆடுறியா? இங்க மாஸ்டர்னு நான் ஒருத்தி இருக்கேன்ல அப்படின்னு விஜயா கேட்க, அப்பாவியா பார்த்துட்டு இருக்காரு தீபன். முதல்ல அவ கையை விடு அப்படின்னு சொல்ல, கையை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தள்ளி நிக்கிற தீபன், மாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாரு. ஏன்பா நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு பார்வதி நக்கலா கேட்க, சரிங்க ஆண்டி அவங்க சீக்கிரமா வந்துருவாங்கல்லன்னு கேக்குறாரு தீபன். இப்ப பார்வதியே குழம்பி போறாங்க. விஜயா இவன் நிஜமா தான் சொல்றானா அப்படின்னு கேட்க, இதோ பாரு முதல்ல நீ உன் இடத்துக்கு போ, எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்க அப்படிங்கிற விஜயா. ரதி உனக்கு ஏதாவது கால் வலிக்குதான்னு கேக்குறாங்க. இல்ல மாஸ்டர் லைட்டா தான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆடும்போது கவனம் இங்க இருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, சாரி மாஸ்டர்ங்கிறாங்க ரதி. சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், எல்லாரும் தட்டி கும்பிடுங்க. தலாங்கு ததிக்கிட்ட தத்தித்தோம் அப்படின்னு விஜயா சொல்ல, எல்லாரும் குரு வணக்கம் பண்றாங்க. சரி எல்லாரும் கிளம்புங்கன்னு விஜயா சொல்ல, தேங்க்யூ மாஸ்டர்னு பிள்ளைங்க கிளம்புறாங்க. போற ரதியையும் தீபனையும் பார்த்துக்கிட்டே பார்வதி கிட்ட வந்து நிக்கிறாங்க விஜயா. வெளியே வந்த ரதி, ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா
டேய் லூசு, மாஸ்டர் முன்னாடி இப்படியா பண்ணுவ அப்படின்னு ரதி கேட்க, உனக்கு அடிபட்டுச்சோன்னு பயந்துட்டேன், எங்க காலை காட்டுங்கிறாரு அவரு. ஒன்னும் ஆகலடா, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமான ரதி கேக்குறாங்க. என்ன இப்படி கேக்குற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, சீக்கிரமே அனுப்பிச்சிட்டாங்க, வா எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு ரதி சொல்ல, தீபனும் சந்தோஷமா தலையாட்டிட்டு கிளம்புறாரு. மாடியில இருந்து விஜயா முன்னாடி இறங்கி வர, பின்னாடியே வர பார்வதி, விஜயா இந்த தீபனை கவனிச்சியா? எப்ப பாரு ரதி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், அவ கூட தான் இருக்காங்கிறாங்க, எல்லாம் எனக்குன்னு வந்து சேருதுங்க, வயசு அப்படி, சரி விடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஜயா அங்க சோஃபால உட்கார, பக்கத்துல பார்வதி உட்கார்றாங்க. உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு பேக்குக்குள்ள தொழாவ, என்னதுன்னு கேட்குறாங்க பார்வதி. ரோஹிணி கொடுத்த செயினை அவங்க எடுத்து கொடுக்க, என்ன இது சின்ன வயசு நகையான்னு பார்வதி கேட்குறாங்க. நல்லா பாரு அப்படின்னு விஜயா சொல்ல, புதுசா எப்போ வாங்கினேன்னு பார்வதி சிரிச்சுட்டே ஆர்வமா கேட்குறாங்க. நான் எங்க வாங்கினேன்னு விஜயா சொல்ல, அப்ப அண்ணன் வாங்கி கொடுத்தாராங்கிறாங்க பார்வதி. அவர் வாங்கி கொடுத்துட்டாலும் அப்படின்னு விஜயா நொடிக்க, அப்ப இது ஏதுங்கிறாங்க பார்வதி. அந்த பார்லர்காரி வாங்கி கொடுத்தது தானே விஜயா சொல்ல, ஓ அப்ப 2 பேரும் ராசி ஆயிட்டீங்களாங்கிறாங்க பார்வதி. யாரு? அவகிட்ட நானு ராசியும் ஆகல தூசியும் ஆகல, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனா என்கிட்ட அது நடக்குமா? இப்படியெல்லாம் நகை வாங்கி கொடுத்து என் மனசை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா பெருமையா சொல்ல, ஓஹோ அப்ப நகையை வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு பார்வதி கேட்க, அது மனோஜ் தான் நான் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதுவும் இல்லாம அவ எப்ப இந்த மாதிரி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாலோ அப்பவே என் கோபம் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி ஏன்னு கேக்குறாங்க. அப்பதானே அவளோட பணம் நகை அப்படின்னு எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா. ஒரு வகையில இதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு விஜயா சொல்ல, சேன்னு நினைக்கிற பார்வதி, ஓஹோ அப்ப இதை ஒரு பிஸ்னஸாவே மாத்திட்டியாங்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, தாயத்து வேலை செய்து போல இருக்கேங்கிறாங்க பார்வதி. ஆமா, அந்த தாயத்தால ஒரு பிரயோஜனமும் இல்ல, மனோஜும் அவ பக்கம்தான் சாஞ்சிட்டான், நான் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா சாயிறான், அவ்வளவுதான், அந்த தாயத்தால எதுவும் நடக்கல அப்படின்னு விஜயா சொல்ல, நல்ல சாமியார் தான் விஜயாங்கிறாங்க பார்வதி. நீ தான் சொல்லிக்கணும். சரி சரி நகையை கொடு, நான் உங்ககிட்ட காட்டலான்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்வதி கையில இருந்து புடுங்கி பேக்குக்குள்ள வச்சுக்கிறாங்க விஜயா. மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி குரல் கேட்க, அவசர அவசரமா உள்ளர வச்சுக்கிட்டு விஜயா நிமிந்து பார்க்க, மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து உட்கார்றாங்க சிந்தாமணி. நான் நல்லா தான் இருக்கேன், உங்களை தான் நான் கிளாஸுக்கெல்லாம் வர வேண்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு விஜயா வெறப்பா சொல்ல, நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரல மாஸ்டர், நீங்க வர வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு மாஸ்டர், வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாளுங்கிறாங்க சிந்தாமணி. ஓ பிறந்த நாளா அப்படின்னு பார்வதி கேட்க, அத ரொம்ப விசேஷமா கொண்டாடணும்னு பசங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணி இருக்கோம், அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணதான் மாஸ்டர் வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நான் எதுக்கு அங்கெல்லாம் அப்படின்னு விஜயா சொல்ல, மாஸ்டர் நீங்க எப்பவுமே எனக்கு குரு தான், உங்ககிட்ட விலை மதிப்பில்லாத கலை இருக்கு, நீங்க எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் மாஸ்டர், என் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குங்குமச்சிமிழ் எடுத்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு நீட்டுறாங்க. விஜயா பார்வதி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. விஜயா நெத்தி வகிட்டுல வச்சுக்க, பார்வதி நெத்தில வச்சுக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணுங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க நான் வர்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி நீங்களும் வந்துருங்கிறாங்க சிந்தாமணி. விஜயா கூட வந்துடுறேன். ஆமா உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு பார்வதி கேட்க, சிரிக்கிற சிந்தாமணி அதெல்லாம் எதுக்குங்கிறாங்க, நான் பிறந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம வயசு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், நாம எப்பவும் இளமையா இருக்கதா தான் நாம நினைச்சிட்டு இருக்கணும். இப்ப மாஸ்டரை பாருங்க, 3 வளர்ந்த பசங்களுக்கு அம்மானா யாராவது நம்புவாங்களா? எவ்வளவு இளமையா இருக்காங்க அப்படின்னு பெரிய ஐஸ் கட்டிய தூக்கி தலையில வைக்க, விஜயா விட்டு கொடுக்காம, பாக்குற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு பெருமையை மறைச்சிட்டு சொல்ல, சரிங்க மாஸ்டர் நீங்க கண்டிப்பா வந்துடணும், வரேன் பார்வதி நீயும் வந்துடு நான் வரேன் அப்படின்னு சிந்தாமணி அங்கிருந்து கிளம்பிட, பாத்தியா பார்வதி என்னை பார்த்தா 3 பசங்களுக்கு அம்மா மாதிரியே தெரியலன்னு சொல்றா, சரியா சொல்றால அப்படின்னு ரொம்பவே பெருமையா கேட்க, ஏன் சொல்ல மாட்டா
விட்டா நீ இன்னொரு புள்ள கூட பெத்துக்கலான்னு சொல்லுவா அப்படின்னு பார்வதி சொல்ல, என்னை யாராவது பாராட்டினா உனக்கு பொறுக்காதே அப்படின்னு விஜயா கேட்க, அவ உனக்கு ஐஸ் வைக்கிறா, நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படிங்கிற பார்வதி வெடுக்குன்னு எழுந்திருச்சு அந்த பக்கம் போறாங்க. என்ன இவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜயா எழுந்து போயிட்டு இருக்க பார்வதி பாக்குறாங்க. அவங்க மனசுல சிந்தாமணி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. 3 வளர்ந்த பசங்களுக்கு அம்மான்ற மாதிரியே தெரியலன்னது, எவ்வளவு இளமையா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகம் தானே. உடனே தனக்குத்தானே திருஷ்டி எடுத்துக்கிறாங்க. ஐயோ எவ்வளவு சொடக்கு விழுது, எவ்வளவு திருஷ்டி இருக்குமோ எனக்கு அப்படின்னு லூசு விஜயா தன்னைத்தானே மெச்சிக்குது. அருண் அவங்க வீட்டுல ரொம்பவே சோகமா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க. வேகமா வர்ற சீதா வாசப்படியில வந்து நின்னு தயங்கி நிக்கிறாங்க. இவர் பார்த்துட்டு வா சீதான்னு கூப்பிட அவங்களும் உள்ளர வர்றாங்க. உட்காருன்னு சொல்லி அருண் எழுந்திருக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. சொல்லுன்னு அருண் அவரையே பார்த்துட்டு இருக்க, நம்ம கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க சீதா. என்ன சொல்றேன்னு அருண் கேட்க, இல்ல என் மாமா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாதுன்னு என் அம்மாவும் சொல்லிட்டாங்க. எங்க மாமா சம்மதம் சொல்லி உங்களை ஏத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிறாங்க சீதா. சீதா வாழ போறது நாம தான் அப்படின்னு அருண் சொல்ல, கல்யாணம் பண்ணினாதானே வாழ்றதுக்கு, கல்யாணம் நடக்கணும்னா என் மாமாவோட சம்மதம் வேணும், என் மாமா ஒத்துக்காம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேக்குறாங்க. ஏன் நடக்காது, இதுல முடிவு பண்ண வேண்டியது நீதான் அப்படின்னு அருண் சொல்ல, அந்த அளவுக்கு நான் சுயநலவாதி இல்ல, எனக்கு என் குடும்பத்தோட சம்மதமும் வேணும் அப்படின்னு சீதா சொல்ல, என்னை விட உன் குடும்பம்னு அருண் கேட்க, ஆமா என் குடும்பம் எனக்கு பெருசுதான், என் அம்மா என் அக்கா என் தம்பி எல்லாருமே எனக்கு வேணும், எல்லாத்தையும் விட என் மாமா எங்க குடும்பத்து மேல அக்கறையா இருக்காரு, எங்க அப்பாவோட இடத்துல என் மாமா தான் இருந்து குடும்பத்தை அக்கறையா பாத்துக்கிறாருன்னு எங்க அம்மா நம்புறாங்க. அதனால மாமாவோட கோவத்தை மீறி என் குடும்பத்தோட விருப்பம் இல்லாம என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சீதா கண்கலங்க சொல்ல, அப்ப நாம பண்ணின லவ் அப்படின்னு அருண் கேட்க, சீதா அருணையே பாக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் ப்ரௌன் மணி அண்ணாமலை கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. என் வீட்டில் நான் பண்ணின வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதனால என் மேலே இருந்த மரியாதையெல்லாம் போயிடுச்சு, நான் இங்கே வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்க, இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருங்கிறாரு அண்ணாமலை. அவரு எழுந்து போயிட்டு இருக்க, ஹலோ மிஸ்டர் மணி அப்படின்னு முத்து கூப்பிட அவரும் திரும்பி பார்க்குறாரு. அவங்க ரூமுக்கு போயிட்டு இருந்த ரோஹிணியும் மனோஜும் திரும்பி பாக்குறாங்க. நாங்க உங்களை கல்யாண வீட்டுல பார்த்து அங்க இருந்து கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்ல வச்சோம்ல, அதுல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்குதா அப்படின்னு முத்து கேட்க, ஏன் அப்படி கேக்குறேன்னு ப்ரௌன் மணி கேக்குறாரு. இல்ல என் காரு பிரேக் ஆயில் ஒயரை எவனோ கட் பண்ணி விட்டுட்டான், ஒருவேளை என் மேல கோவத்துல நீங்க தான் எதுவும் பண்ணியிருப்பீங்களோன்னு அதான் கேட்டேங்கிறாரு முத்து. ரோஹிணி அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டானேன்னு அவங்க கண்ணில் பயம் அப்பட்டமா தெரியுது. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.